குமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 4500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் காட்டாற்று வெள்ளம் போல் திருப்பரப்பு அருவி ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. குமரி மாவட்டத்தில் ஏற்கனவே நீர்நிலைகள் நிரம்பிய நிலையில் தற்போதைய கனமழை சவாலான ஒன்றாக உள்ளது என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கும் நிலையில் நாகர்கோவில் ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள பகுதிகளை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குமரி மாவட்டத்தில் அணைகளுக்கு வரும் நீரின் அளவையும் வெளியேற்றப்படும் நீரின் அளவையும் தீவிரமாக கண்காணித்து வருகிறோம் என்று தெரிவித்தார். அனைத்து அலுவலர்களும் களத்தில் இருப்பதாக தெரிவித்த அமைச்சர் மனோ தங்கராஜ், பாதிக்கப்பட்ட இடங்களை கண்காணித்து உடனடியாக மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என கூறினார். அதில் மேற்கு பகுதியில் பெருசாட்டு பிரச்சனைகள் இல்லை. அது ஓரளவு நம்ம கட்டுப்படுத்தி இருக்கோம். டேமில் நான் காலையில் எல்லா டேமும் பார்த்தேன். டேமில் வந்து ஃபுல் கெப்பாசிட்டியில் தண்ணி இருக்குது. இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோவும் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். இன்னைக்கு இரவு பெரிய மழை பெய்யலைன்னா நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். இரவு ரொம்ப மழை பெஞ்சுனா தான் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. 3 டீம் வந்து எஸ்டிஆர்எஃப் டீம் வந்து சென்னையிலேருந்து நம்ம மாண்பு முதல்வர்கள் உடனே அனுப்பி வச்சிருக்கிறார்கள். அந்த டீம் வந்துட்டு இருக்குது. இங்கே வந்து இந்த காலையிலேருந்து முழுவீச்சில் வந்து எல்லா அலுவலர்களையும் நம்ம வந்து களத்தில் இறக்கி விட்டுருக்கோம். நானும் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கேன். பெரிய இஷ்யூஸாக சொல்லுபடியாக இல்லை. சில இடங்களில் இருக்குது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாகர்கோவில் பகுதியில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் தண்ணி வந்தனால அந்த ஆட்கள் எல்லாம் மற்ற இடங்களுக்கு நம்ம வந்து குடியிருப்பு செய்வதற்கான வழிகளையும் அந்த கிச்சன்ஸ் போடக்கூடிய வேலையும் காலையிலேயே வந்து பேசி அதற்கான பணிகள் நம்ம செய்துட்டோம். உடனடியாக அவங்களை வந்து புகலிடம் வைக்க ஏற்பாடுகளும் அதை கொண்டு அந்த கிச்சன்ஸ் பண்ணக்கூடிய ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கோம். ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக வேலைகள் நடந்துட்டு இருக்கு.